தாவேக தலைவர் விஜய் முதலமைச்சராக நாளை பதவியேற்க வாய்ப்பு இல்லை என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. அண்மை செய்தினை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தாவேக தலைவர் விஜய் முதலமைச்சராக நாளை பதவியேற்க வாய்ப்பு இல்லை என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தாவேக தலைவர் விஜய் முதலமைச்சராக நாளை பதவியேற்க வாய்ப்பு இல்லை என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஆட்சியமைக்க உரிமை கோரிய நிலையில் ஆளுநர் இதுவரை அழைப்பு விடுக்காததால் முதலமைச்சராக விஜய் நாளை பதவியேற்பதில் சந்தேகம் எழுந்துள்ளது. அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆட்சியமைக்க உரிமை கோரிய நிலையில் ஆளுநர் இதுவரை அழைப்பு விடுக்காததால் முதலமைச்சராக விஜய் நாளை பதவியேற்பதில் சந்தேகம் எழுந்துள்ளது. அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆட்சியமைக்க உரிமை கோரிய நிலையில் ஆளுநர் இதுவரை அழைப்பு விடுக்காததால் முதலமைச்சராக விஜய் நாளை பதவியேற்பதில் சந்தேகம் எழுந்துள்ளது. அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நித்யானந்தன் இணைப்பில் இருக்கிறார். விரிவான விவரங்களை கேட்டறியலாம். நித்யானந்தன் வணக்கம். இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளாக திமுக ஆட்சி இருந்தது. திமுக ஆட்சி தற்பொழுது அகற்றப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 108 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாலும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழலில் கூட்டணி ஆட்சியே அமையக்கூடிய ஒரு சூழல் அமைந்திருக்கிறது. இந்த நிலையில் காங்கிரஸ் 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தார்கள் திமுக கூட்டணியில் இணைந்து. அந்த காங்கிரஸ்ல தற்போது திமுக கூட்டணியை முடித்துக் கொண்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜயை சந்தித்து ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களிலும் அதே போல காங்கிரஸ் 5 இடங்களிலும் சேர்த்து 113 இடங்கள் மட்டுமே வருகிறது. இன்னும் 118 இடங்கள் சேரவில்லை. ஆகவே மற்ற கட்சிகளுடைய ஆதரவு கிடைத்தால்தான் அறுதி பெரும்பான்மை கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நிலையில் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்பாக சென்னை கிண்டியில் உள்ள பழைய ஆளுநர் மாளிகை தற்போது மக்கள் பவன் என்று அழைக்கப்படுகிறது. ஆளுநர் மாளிகையில் சென்று ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் ஆளுநர் மாளிகையில் அவருக்கு அந்த யாரெல்லாம் கூட இருக்கக்கூடிய மூத்த கட்சியின் நிர்வாகிகள் எல்லாம் அழைத்து சென்று ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோரக்கூடிய அந்த கடிதத்தை கொடுத்திருக்கிறார். அந்த கடிதத்தில் மிக முக்கியமாக ஆட்சி அமைக்க தங்களை அழைக்க வேண்டும். நாங்கள் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் காங்கிரசுடைய ஆதரவும் இருக்கிறது என்று ஆளுநரிடம் கடிதத்தை வழங்கியிருக்கிறார்கள். ஆளுநரிடம் கடிதம் வழங்கியும் ஆளுநர் தற்பொழுது வரை எந்த அழைப்பையும் தாவேகாவை அழைக்கவில்லை. வழக்கமாக ஆளுநர்கள் கொடுத்த அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரத்திற்குள்ளாக அழைப்பது வழக்கம். ஆனால் தற்பொழுது வரை அழைக்காமல் இருப்பதன் விளைவாக நாளை பதவியேற்பு விழா நடைபெறும் நேரு உள் விளையாட்டு அரங்கில் என்று காலை முதல் சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது நாளை பதவியேற்பு விழா நடைபெறுவதில் சற்று காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே நாளை பதவியேற்பு விழா இல்லை என்பது தற்போது உறுதியாகவும் யாராலும் கூற முடியவில்லை. அதே நேரத்தில் நாளை இல்லை என்று நாளைதான் நடைபெறப் போகிறது என்றும் உறுதி செய்யக்கூடிய அளவிலும் அரசாங்க வட்டாரத்திலும் யாரும் இல்லை. இதுதான் 2 சூழலும் ஒரே மாதிரியாக இருப்பதால் என்ன நடைபெறப் போகிறது என்று அனைவரும் ஒரு காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலும் இந்த நேரத்தில் நிலை வருகிறது. ஆளுநர் ஒருவேளை ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோரி தாவேகாவுடைய தலைவர் கொடுத்திருக்கக்கூடிய கடிதத்தின் அடிப்படையில் அழைப்பு கொடுத்தால் உடனடியாக அந்த பதவியேற்பு நிகழ்ச்சி என்பது நடத்துவதற்கு ஏற்பாடுகள் தீவிரம் செய்யப்படும். இருந்த போதிலும் தற்பொழுது நேரு உள் விளையாட்டு அரங்கில் அந்த பதவியேற்பு விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பொதுப்பணித்துறை சார்பிலிருந்து செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆளுநருடைய அழைப்பு இன்று ஒருவேளை இன்று இரவு வரை வரவில்லை என்றால் நாளை பதவியேற்பு விழா நடைபெறாது. ஒருவேளை ஆளுநர் 8 மணி அல்லது 9 மணிக்கு அழைக்கும் பட்சத்தில் பதவியேற்பு விழா நாளையே நடைபெறுமா அல்லது 9ஆம் தேதி நடைபெறுமா என பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நித்யானந்தன், விவரங்களுக்கு நன்றி.